க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ்லலாம் செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும்தான் க்ரைமாக வச்சுருப்பாங்க. அந்த விக்டிமோட ஸ்டோரியை காட்டவே மாட்டாங்க, விக்டிமோட பெர்ஸ்பெக்டிவை காட்டவே மாட்டாங்கன்னு யார் சொன்னா? எவன் சொன்னா? நான் தான் சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விக்டிமோட பெர்ஸ்பெக்டிவை, அவங்களோட இமோஷன்ஸு, அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே கரெக்டாக காட்டுற மாதிரி ஒரு படம் இருக்குது. அதுதான் ஆட்டம். அந்த படத்தில் இருக்கிற ஒரு குரூப், ஒரு தியேட்டர் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் 12 பேர் வந்து சஸ்பெக்டாக இருக்காங்க. அந்த 12 பேர் மேலேயும் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும். அதை தாண்டி அந்த அஞ்சலிங்கிற கேரக்டர், அதை நடித்த அந்த லீட் ஆக்ட்ரஸ், அவங்களோட ஆக்டிங் பக்காவாக இருக்கும். கடைசியில் வந்து அந்த 12 பேருமே வந்து யார் சஸ்பெக்ட், எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத அதையே விட்டுட்டு அந்த அஞ்சலின்ற கேரக்டருக்கு யார் அஃபெண்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்து அது ஆனால் எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்து போய் அந்த பாயிண்ட்டையே விட்டு அஞ்சலியுமே அப்படியே இக்னோர் பண்ணி அவங்கள வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக போட்டு அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், யார் தப்பு பண்ணியிருப்பா, இப்போ இவங்க பண்ணலன்னா அப்போ யாராக இருப்பா, இப்போ இவங்க அஞ்சலி போய் சொல்கிறாளா, இல்லை அஞ்சலி சொன்னது உண்மைதானா, இது நடந்துச்சா இல்லையா, அது ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை எப்படி அஞ்சலி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சு, நிஜத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அது இப்படி தான் போய் முடியும், அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ரியலிஸ்டிக்கான ஒரு மூவியாக இது இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த படத்தில் நான் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா கலர் கண்ணாடி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்ட்.